வணக்கம். உணவே மிருதம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே நொறுக்கு தீனில கூட ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய வகையிலான உணவு முறைகள் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவரிடம் தொடர்ந்து நம்ம பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த வாரம் முழுக்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப அருமையாவும் இருக்கு, டேஸ்ட்ஃபுல்லா, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான ரெசிபியா எங்களுக்கு சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறீங்க? இன்னைக்கு வேர்க்கடலை வச்சு ஒரு தட்டை. வேர்க்கடலை தட்டை டாக்டர். இப்போ வேர்க்கடலை அப்படின்னோடனே நிறைய விஷயங்கள் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, நிறைய சாப்பிட்டாத வயிற்று வலிக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும் அப்படிம்பாங்க, பித்தம் வரும் அப்படிம்பாங்க. ஆனா நீங்க அதை சஜஸ்ட் பண்றீங்களே. எந்த ஒரு உணவு பொருள், எல்லா பொருளா இருந்தாலும் சரி, அதுல நன்மைகளும் உண்டு, குறைவான தீமைகளும் உண்டு. அந்த தீமைகளை நீக்கி நன்மைகளை மாத்திரம் நம்ம கிடைக்கிற மாதிரி அன்னப்பறவை மாதிரி கிடைக்கிற மாதிரி செய்யறது நம்முடைய சமையல் கலையே. அப்படிதான் அதை வதக்கிறது, துவட்டுறது, அதோட சில பொருட்களை சேர்க்கிறது. அதனால அதனுடைய கெட்ட குணங்கள் முழுமையாக நீக்கி நல்ல குணங்கள் மட்டுமே உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறதுதான். அந்த விதத்துல இது அமிர்தமாக அமையும் அப்படிங்கிறதுனால இது அர்த்தம். இதுல நம்ம மிளகு தேய்க்கிறோம், அதை எண்ணெயில போட்டு பொரிக்கிறோம். இது மாதிரியான விஷயங்கள் பாடம் பண்ணி அது வரும்போது அது மிக்கமா அந்த வயற்கடலை இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டுமே உடம்புக்கு கிடைக்கக்கூடியதா இது அமையும். அப்படிங்கிறதுனால எல்லா பொருளுமே கிடைக்கும் போது, அது உருவாகும் போது சில விதமான எல்லா பொருட்களும் இல்லை, பெருவாரியான பொருட்கள், அதுல சில கேடுகள் தீமைகள் அதுல உண்டு. அதை மாத்துறது தான் சமையல் கலை. அந்த விதமான இந்த தட்டைங்கிறது அதனுடைய கேடுகளை முழுமையா நீக்கி நன்மைகளை கொடுக்கக்கூடியதுதான் இந்த தட்டை. ஃபேண்டாஸ்டிக் டாக்டர். சோ இது எப்படி பண்ணலாம்? இதோட நம்ம சேர்த்து மத்த, அதாவது புழுங்கல் அரிசி மாவு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா நார்மல் தட்டை மாதிரி சேர்த்து மிளகு உப்புலாம் சேர்த்து கருவேப்பிலை அதில் சேர்க்கணும். சேர்த்தாச்சுன்னா சுவை நல்லா புரிஞ்சு வரும்போது அதை தட்டை மாதிரி வழக்கமாக தட்டி நம்ம இருகலாத்தை செய்யணும். அதிகமான தண்ணி சத்துகள் இல்லாத அளவுக்கு இருகலாத்தை செஞ்சு தட்டாய் மாதிரி தட்டி பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மிகவும் சுவையா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே அதுல உள்ள கிடைக்கிறது. நிச்சயமா. ஏன்னா கடலை பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லியிருக்கீங்க. அதை நான் ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அதுல இருக்க நலங்கள் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. நிச்சயமா. நேர்களை இன்னைக்கு நம்ம உணவே மிருதம் நிகழ்ச்சியில வேர்க்கடலை தட்டை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் இப்போ செஞ்சு காட்ட போறேன். வேர்க்கடலை தட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரைச்சு வச்ச வேர்க்கடலை, அரைச்சு வச்ச கடலைப்பருப்பு, அரைச்சு வச்ச பொட்டுக்கடலை, பொடிச்சு வச்ச மிளகு, அரைச்சு வச்ச புழுங்கல் அரிசி, அது மட்டும் இல்லாம 1 கப் நெய். வேர்க்கடலை தட்டை செய்யறது ரொம்ப சிம்பிள். முதல்ல வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா வேர்க்கடலை பொடி, அதை வந்து இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். நூறு கிராம் அளவுக்கு அரைச்சு வச்ச வேர்க்கடலை பொடி எடுத்துட்டோம்னா 100 கிராம் அளவுக்கு அரைச்சு வச்ச புழுங்கல் அரிசி பொடி எடுத்துக்கணும். அடுத்ததா இதுல 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு. இப்போ இதோட சேர்த்து நம்ம நெய் சேர்த்துக்கணும். இந்த மாவுல நல்லா தட்டை போட்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது பதம் வந்து இதுல கரெக்டா வரணும். வேர்க்கடலை தட்டை பண்றதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா கடாயில எண்ணெய் விட்டு நம்ம காய வைக்க போறோம். நான் எப்பயுமே சொல்றதா நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெய், இது 3 தான் சேர்த்துக்கணும்.
வேர்க்கடலை தட்டை நல்ல எண்ணெயில காஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம எடுக்க போறோம். வேர்க்கடலை தட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேர்க்கடலை தட்டை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். டாக்டர், வேர்க்கடலை தட்டை செஞ்சேன், ரொம்ப யம்மியா இருந்தது, டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா நீங்க சொன்ன அதே பதத்துல நான் செஞ்சேன். அது ஒரு வாரம் வரைக்குமே தாங்கக்கூடிய அளவுல இருக்கு. பொதுவாக வேர்க்கடலை அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கும் வகையில இருக்கும். ஸோ அது பத்தின ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லுங்க. சரி, வேர்க்கடலை பலவிதமான உடல் நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அதில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக புரதச்சத்தாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்களாக இருந்தாலும் சரி, உடல் தசைகளை நல்ல வலுவாக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ஒரு விதமான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதாவது விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக மேலே போகணும்னு நினைக்கிறவங்க, அல்லது தசை நல்ல வலுவாக வச்சுக்கணும், உங்களுடைய வேலைக்கு அது தேவை அப்படிங்கிறவங்க வந்து வேர்க்கடலை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அதை நல்லா ஊற வச்சு அதில் பால் எடுத்து நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் அதுக்கு முன்னாடி உணவு நிகழ்ச்சியில். அது மாதிரி அதை அவங்க வேர்க்கடலையை ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பயன்படுத்தலாம். வேர்க்கடலை சட்னி மாதிரி பண்ணி சாப்பிடலாம், அல்லது வேர்க்கடலை ஊற வச்சு பால் எடுத்து சாப்பிடலாம். பல விதமாக அதை பயன்படுத்த தொடங்கினாங்கன்னா அவங்க தசை வலுவாகும், எலும்புகள் பலமாகும். விளையாட்டில் வெற்றி பெறுறதுக்கு இந்த வேர்க்கடலை மிகச்சிறந்த ஒரு ஊட்ட உணவாக இருக்கும். சரி, உடல் ஊட்டம் மட்டும்தானா, மனதுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னாச்சுன்னா மன ஆற்றலையும் மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வேர்க்கடலையில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள் எப்படி தசைகளை, உடல் தசைகளை வலுப்படுத்துதோ அதே மாதிரி மூளையில் உள்ள செல்களையும் வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வேர்க்கடலைக்கு உண்டு. அதே மாதிரி இதய தசைகளையும் வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த வேர்க்கடலையும் சரி கடலை எண்ணெயும் இதயத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சில இடங்கள்ல பரவலாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதயத்தையும் தசைகளையும் மூளையையும் இரத்த குழாய்களையும் முழுமையாக பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வேர்க்கடலைக்கு உண்டு. உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் சீராக ரத்த ஓட்டம் பரவணும் அப்படின்னாச்சுன்னா கடலை எண்ணெயை அதிகமாக பயன்படுத்தணும், வேர்க்கடலையும் அதிகமாக பயன்படுத்தணும். அந்த விதத்தில் இன்னைக்கு நீங்கள் செஞ்சு காட்டின இந்த வேர்க்கடலை தட்டை மிகவும் உதவியாக இருக்கு. ஒரு கூடுதலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த காலத்தில் கால் பிளாடர் ஸ்டோன் அதிகமாக வருது. அது வர்றதுக்கான காரணிகள் நம்ம தவறான பழக்க வழக்கங்கள் காரணமாக. முக்கியமாக வெள்ளை ஜீனி, அதை நீக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வெள்ளை ஜீனி அதிகமாக பயன்படுத்துறதுனால முக்கியமாக வரக்கூடியது கால் பிளாடர் ஸ்டோன்ஸ். இது மாதிரி தவறான ஒரு உணவு பழக்கங்களால் வரக்கூடிய அந்த கால் ஸ்டோனை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வேர்க்கடலைக்கு இருக்கிறத இப்போதைக்கு ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. டாக்டர், இன்னொரு விஷயம், நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது படிக்கும் போது எங்க அம்மா சொல்லுவாங்க, கடலை மிட்டாய் சாப்பிடு, கடலை மிட்டாய் சாப்பிட்டா மெமரி பவர் வந்து நல்லா இருக்கும், மேக்ஸ் சூப்பராக போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த விதத்துல இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த வேர்க்கடலை பர்பி அல்லது வேர்க்கடலை மிட்டாயின்னு சொல்லக்கூடியது மிகச்சிறந்த ஒரு கலவை. நீங்க ஆரம்பத்திலே நிகழ்ச்சியில சொன்னீங்க, வேர்க்கடலை சாப்பிடும்போது பித்தப்பை, அதாவது பித்தப்பையில் உள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தி பித்த நீர் அதிகமாகி உடம்புல சூடு அதிகப்படுத்தணும்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த பனை வெல்லம் வந்து குளிர்ச்சி உண்டாக்கி செய்கிறது. ஒரு சூடு உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளும் குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய பொருளையும் ரெண்டும் ஒன்றா சேர்க்கும் போது, நான் சொன்னேன் நம்மளுடைய தமிழருடைய சமையல் கலை, அதில் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த வேர்க்கடலை மிட்டாய். அதில் உள்ள நன்மைகளும் பனை வெல்லத்தில் உள்ள நன்மைகளும் முழுமையாக உடலுக்கு கிடைக்கும். இந்த பனை வெல்லமும் மூளையினுடைய செயல்பாடுகளை கூட்டும், வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்களும் மூளையினுடைய செயல்பாடுகளை கூட்டும். அதனால் மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலை பர்பியை பயன்படுத்தலாம். நம்ம செஞ்சு கொடுத்த அந்த வேர்க்கடலை தட்டையும் பயன்படுத்தலாம். எனவே நீங்கள் சொன்னது மிக மிக சரியான ஒரு தகவல். வேர்க்கடலை மிட்டாய் அதிகமாக சாப்பிட்றவங்க, அதை இணை உணவாக சாப்பிட்றவங்க மிகச்சிறந்த ஒரு புத்திசாலியாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா டாக்டர், அது இது சாப்பிடும்போது வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உடலுக்கு இவ்வளோ ஆரோக்கியத்தை தருது. கண்டிப்பாக அதை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீட்டில் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். சத்யா வழங்கும் 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் கூப்பனை பெறும் அதிர்ஷ்டசாலி நேயர்கள். முதலாவது நேயர் சாய் கணேஷ், கும்பகோணம். பாகற்காயை சமைப்பதற்கு முன்னால் அரை மணி நேரம் உப்பு கலந்த நீரில் ஊற வைத்தால் அதன் கசப்பு போய்விடும். அடுத்த நேயர் மீனாதேவி, சென்னை. தண்ணீர் கொதிக்கும் போது அதில் சிறிது உப்பு, மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பிறகு முட்டை போட்டு வேக வைத்தால் ஓடும் விரிசல் விடாமல் உடையாமல் வரும். வேக வைத்த முட்டையும் தனி சுவையுடன் இருக்கும். நேயர்களே, இன்னைக்கு நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில வேர்க்கடலை தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். மீண்டும் நாளை உங்களை வேறொரு டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.